வணக்கம். இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம் நம்ம எல்லாரோட வாழ்க்கைக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை தத்துவம். ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்களேன். நீங்க பெரிய பெரிய கனவுகளோட விடிய விடிய முழிச்சு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம். இல்ல தன் குடும்பத்துக்காக வெயில் மழைன்னு பார்க்காம நிலத்துல வேர்வை சிந்தி உழைக்கிற ஒரு விவசாயியா இருக்கலாம். அதுவும் இல்லையா, நாளைக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணுங்கிற வெறியோட இன்னைக்கு ஒரு சின்ன கடையை வச்சு சிறுக சிறுக முன்னேறி வர ஒரு வியாபாரியா கூட இருக்கலாம். நீங்க யாரா வேணா இருங்க. ஆனா உங்களுக்கான ஒரு சிறப்பான உறுதியான வாழ்க்கையை அமைச்சிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுதான் நேர்மையான உழைப்பு. உழைப்புக்கு மாற்று வழின்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. அப்படி அந்த உழைப்புக்குள்ள என்னதான் ஒரு பெரிய மேஜிக் ஒழிஞ்சிருக்கு, வாங்க கொஞ்சம் ஆழமாவே பார்க்கலாம். உழைப்பே உயர்வானது. இந்த வரிய நம்ம பல தடவை கேட்டிருப்போம். ஆனா இது ஏதோ சும்மா சொல்ற சாதாரண வார்த்தை இல்லைங்க. பல 100 தலைமுறைகளா நம்ம முன்னோர்கள் ரத்தம் சிந்தி வாழ்ந்து காட்டிய ஒரு ஆழமான தத்துவம் இது. பல நேரங்கள்ல நாம என்ன நினைப்போம், வாழ்க்கையில வெற்றிங்கிறது ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தாலேயோ இல்ல பிறவிலேயே இருக்கிற திறமையாலேயோ ஈஸியா கிடைச்சிடும்னு நினைப்போம். ஆனா உண்மையான நிதர்சனம் அது கிடையாது. நீங்க ஒரு வேலையில எந்த அளவுக்கு உங்களோட வியர்வைய, முழு அர்ப்பணிப்ப, உங்க நேரத்தை முதலீடு செய்றீங்களோ அதுதான் உங்க வெற்றியோட அளவை தீர்மானிக்குது. உழைப்பே இல்லாம கிடைக்கிற எந்த வெற்றியும் கண்டிப்பா நிலைக்காது. உங்களுக்கு எக்கச்சக்க திறமை இருக்கலாம், ஆனா அந்த திறமைக்கு உயிர் கொடுக்கணும்னா உழைப்புங்கிற ஒண்ணு கண்டிப்பா இருந்தே ஆகணும். பகுதி 1. கண்ணுக்கு தெரியாத வியர்வை. நாம வாழ்ற இந்த பிரம்மாண்டமான நவீன உலகத்துல நாம ஆச்சரியமா வாய் பழந்து பார்க்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலையும் பல சாதாரண மனிதர்களோட சோர்வறியாத வியர்வை ஒளிஞ்சிருக்கு. மேகங்களை முட்டி நிக்கிற துபாயோட புர்ஜ் கலிஃபாமா இருக்கட்டும், கன்னியாகுமரியில விளிம்புல நிக்கிற அந்த அழகான கண்ணாடி பாலமா இருக்கட்டும், பெருங்கடல்கள்ல கம்பீரமா மிதக்கிற பிரம்மாண்டமான கப்பல்கள், வானத்தை கிழிச்சுக்கிட்ட பறக்கிற விமானங்கள், இது எதுவுமே ஏதோ மந்திரம் போட்டோனே வந்துடலைங்க. இது ஒவ்வொன்றுக்கும் பின்னாலையும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களோட பல வருஷம் உடல் உழைப்பு இருக்கு. அவங்க தங்களை உருக்கிக்கலனா, கொளுத்துற வெயிலையும் உறைய வைக்கிற குளிர்லையும் உழைக்கலனா, சொல்லப்போனா மனித சமூகம் இன்னைக்கும் காடுகள்லையும் குகைகள்லையும் தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கும். பகுதி 2. மாமனிதர்களும் உழைப்பாளிகளே. கொஞ்சம் வரலாற்று புரட்டி பார்ப்போமா? ஆன்மீகத்திலையும் சரி, சமூகத்திலையும் சரி, ரொம்ப உயர்ந்த நிலையில இருந்த மனிதர்கள் எல்லாருமே தங்களுக்கு இருந்த அந்த பவரை வச்சுக்கிட்டு உழைக்காமலே ரொம்ப சொகுசா வாழ்ந்திருக்க முடியும். ஆனா அவங்க அப்படி செய்யல. ஆதம் அவங்க பூமியில கோதுமை விதைச்ச முதல் விவசாயியா தன் கைகளால மண்ணுல இறங்கி உழைச்சாரு. நூஹ் அவங்க மரங்கள அறுத்து ரொம்ப கஷ்டமான தச்சு வேலையை பார்த்தாரு. தாவூத் அவங்க இரும்ப காய்ச்சி போர்க்கவசங்களை உருவாக்குனாரு. இத்ரீஸ் அவங்க ஆடைகளை தச்சு கொடுத்தாங்க. நான் இவ்வளோ பெரிய ஆளு, எனக்கு எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ் இருக்கு, நான் ஏன் இந்த சாதாரண வேலையெல்லாம் செய்யணும்னு அவங்க ஒருபோதும் நினைச்சதே கிடையாது. நேர்மையான உழைப்பிலிருந்து தப்பிக்க இந்த உலகத்துல யாருக்கும் எந்த ஸ்பெஷல் விஐபி பாஸும் கிடையாதுங்கிறத இந்த மனிதர்கள் அவங்க சொந்த வாழ்க்கை மூலமாவே நமக்கு உணர்த்தியிருக்காங்க. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு ஆழமான கேள்வியை கேட்க போறேன். ஒரு சிறந்த வணக்கசாலி யாரு? அதாவது இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மனிதர் யாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது ஏதோ சாதாரண தத்துவ கேள்வி கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு ரியாலிட்டி. இதுக்கான பதில புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான வரலாற்று நிகழ்வை பார்க்கலாம். பல நேரங்கள்ல நாம இறைவனை தேடி எங்கெங்கோ போறோம். ஆனா உண்மையான புண்ணியம் எதுங்கிற தெளிவு நமக்கு இருக்கிறதில்ல. அந்த தெளிவை இந்த சம்பவம் நமக்கு கண்டிப்பா கொடுக்கும். வரலாற்றுல ஒரு மனிதர் இருந்தாரு. அவர் எந்த வேலையும் செய்யாம நாள் முழுக்க இறைவனை வணங்கிக்கிட்டே தன் காலத்தை கழிச்சாரு. அவரை பார்த்த ஒரு அறிஞர், நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கியே, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தேவையான சாப்பாட்டை யார் தர்றா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவர் ரொம்ப கூலா, என்னுடைய சகோதரன் தான் எனக்காக உழைச்சி என்னை காப்பாத்தினான்னு சொன்னாருன்னு. அப்போ அந்த அறிஞர் அவர்கிட்ட ஒரு நெத்தியடியான பதில கொடுத்தாரு. உன்னை விட உனக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறானே உன் சகோதரன், அவன்தான் உண்மையான சிறந்த வணக்கசாலி. இதுலேருந்து என்ன தெரியுது? சும்மா உக்காந்துக்கிட்டு மத்தவங்கள சார்ந்து வாழ்றதை விட களத்துல இறங்கி தன் குடும்பத்துக்காக நேர்மையா உழைக்கிறது தான் உலகத்திலேயே மிக உயர்ந்த செயல். பகுதி 3. நேர்மையான உழைப்பில் தமிழரின் பெருமை. நேர்மையான உழைப்புக்கும் தற்சார்புக்கும் நம்ம தமிழ் பண்பாட்டுல எப்போதுமே ஒரு தனி கெத்து இருக்குங்க. உழைச்சு வாழ்றத நம்ம ஆளுங்க ஒரு கடமையா மட்டும் பார்க்கல, அதை ஒரு கொண்டாட்டமாவே பார்த்தாங்க. ஒரு பக்கம் வயல்ல இருக்கிற சேரு, மறுபக்கம் நம்ம தட்டுல இருக்கிற சோறு. விவசாயி தான் காலை சேத்துல வச்சா மட்டும்தாங்க நாம நம்ம கைய சோத்துல வைக்க முடியும். எவ்வளவு பெரிய வாழ்வியல் உண்மை பாத்தீங்களா? உழவா இருக்கட்டும், நெசவா இருக்கட்டும், மண்ணோட மல்லு கட்டி உழைக்கிற விவசாயமும், தரிநாடாவை ஓடவிட்டு ஆடையாக்குற நெசவும் நம்ம சமூகத்தோட ரொம்ப பழமையான கண்ணியமான தொழில்கள். யாருக்கிட்டையும் போய் கையேந்தாம தன் கைகளால உழைச்சு சாப்பிடுறது தான் ஒரு தமிழனோட உண்மையான வீரம். பகுதி 4. காய்ச்சி போன கைகளின் கண்ணியம். உழைக்காமலே கிடைக்கிற ஆடம்பரத்துக்கும் தான் வியர்வையில சம்பாதிச்ச கண்ணியத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு மாமன்னரோட ரொம்ப மென்மையான கைகளையும் ஒரு கடின உழைப்பாளியோட காய்ச்சி போன கைகளையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. ஒருமுறை மாமன்னர் கலிஃபா ஹாருன் அல் ரஷீத் இருட்டுல ஒரு இறைநேசரோட கையை பிடிச்சாரு.
அந்த மனிதரோட கை ரொம்ப கடினமாவும் சொரசொரப்பாவும் இருந்ததை அவர் ஃபீல் பண்ணாரு. அப்போதான் அந்த மாமன்னருக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை உரைச்சுது. உழைப்பால காய்ச்சி போன இந்த கரங்கள் தான் நாளைக்கு ஒரு மனிதனை காப்பாத்த போற உயர்ந்த கரங்கள் அப்படின்னு. உழைக்காமலே கிடைக்கிற அந்த மென்மையான கரங்கள்ல எந்த பெருமையும் கிடையாதுங்க. உழைப்போட உண்மையான அடையாளமே அத்தனை வலிகளையும் தாங்கி உழைச்சு தேஞ்ச அந்த காய்ச்சி போன கரங்கள் தான். சரி, இப்போ ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைய கற்பனை பண்ணி பார்ப்போம். உங்ககிட்ட இப்போ எதுவுமே இல்ல, எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. பர்ஸ்ல 0 பேலன்ஸ்னு வச்சுப்போம். அந்த அதல பாதாளத்திலிருந்து உங்களை நீங்களே எப்படி மீட்டெடுப்பீங்க? யார்கிட்டயாவது போய் ஹெல்ப் கேட்பீங்களா? இல்ல உங்க சொந்த பலத்துல எழுந்து நிப்பீங்களா? எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத ஒருத்தர் வாழ்க்கையில 0ல இருந்து எப்படி உண்மையான தற்சார்பை உருவாக்குறதுங்கிறதுக்கு ஒரு பிராக்டிக்கலான உதாரணத்தை பார்ப்போம். இது வரலாற்றுல சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான வழிகாட்டல். ஒருத்தர் என்கிட்ட எதுவுமே இல்ல, ரொம்ப வறுமையில இருக்கேன்னு உதவி கேட்டு வந்தப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சூப்பரான அட்வைஸ் இதுதான். முதல்ல உன்கிட்ட மிச்சம் இருக்க அந்த சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் வித்துடு. அதிலிருந்து கிடைக்கிற காசுல ஒரு கோடாரிய வாங்கு. நேரா காட்டுக்கு போ, விறகு வெட்டு. அந்த விறக சுமந்துகிட்டு வந்த வித்து உன் சொந்த கால்ல நில்லு. எவ்ளோ பவர்ஃபுல்லான வழிகாட்டல் இது பாத்தீங்களா? மத்தவங்க கிட்ட போய் கையேந்தி நிக்கிறத விட தன் முதுகுல பாரமான விறகு கட்டைய சுமந்து உழைச்சு வாழ்றது பல மடங்கு மேலானது. இதுதாங்க சுதந்திரத்துக்கான உண்மையான பாதை. யாரையும் எதிர்பார்க்காம, யாரையும் சார்ந்து வாழாம இருக்கிறது தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கௌரவம். பகுதி 5. உங்கள் உழைப்பை இன்றே தொடங்குங்கள். இவ்வளோ விஷயங்களை பார்த்த பிறகும் நாம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். வாழ்க்கையில ஷார்ட்கட்ஸையோ இல்ல மத்தவங்களோட உதவியோ எதிர்பார்த்து காத்திருக்காதீங்க. உங்களுக்கான கஷ்டத்தை நீங்களே முழுசா ஏத்துக்குங்க, அதை நேசிங்க. நீங்க சிந்துற ஒவ்வொரு துளி வியர்வையும் என்னைக்கும் வீண் போகாது. அதுதான் உங்க எதிர்கால சாம்ராஜ்யத்தோட செங்கற்களா மாறப்போகுது. அதனால உங்க இலக்கை நோக்கி இன்னைக்கே, இப்பவே முழு மூச்சோட உழைக்க தொடங்குங்க. இப்போ சொல்லுங்க, நாளைக்கு நீங்க அடைய போற அந்த மாபெரும் வெற்றிக்காக இன்னைக்கு நீங்க சிந்த போற வியர்வை என்ன? வியர்வை சிந்து உன் வாழ்க்கை சிறக்கும். உழைப்பே உயர்வானது.